நமக்கு அடுத்தவங்களால ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகா பேசுவோம் தெரியுமா? என்னென்னமோ வார்த்தைகளெல்லாம் தேடி புடிச்சு போடவே வேண்டாம். அந்த ஒரு வார்த்தை அத வச்சே பேசிடுவோம். அம்மா சாப்பாடு ஊட்டுறா குழந்தைக்குன்னு வச்சுக்கோங்க. "இன்னும் கொஞ்சம் சாப்பிடேன்" அப்படின்னு கொஞ்சுவா. அந்த கொஞ்சல்லே இன்னொரு 4 உருண்டை புள்ள சாப்பிடும். இந்த கோடை விடுமுறையில வெயில்லாம் நமக்கு அப்ப தெரியாது. கொப்பளிக்கும் காலு. தோல் கருத்து போற மாரி ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த வாடகை சைக்கிள் ஓட்டுவோம் தெரியுமா? 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் ஏறி சைக்கிள்ல உட்காந்தோனே எப்படி பறந்து போகும்னே தெரியாது. அப்பா கிட்ட போய் அப்படியே கெஞ்சலா கேட்பான். "அப்பா இன்னும் கொஞ்சம் ஓட்டட்டுமா?" அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் எவ்வளோ அழகா சொல்லுவோம் தெரியுமா? கணக்கு பரீட்சையில மார்க் நமக்கு பத்தாது. ஒரு 2 மார்க் இன்னும் கூடுதலா வேணும் போல தோணும். அந்த கணக்கு வாத்தியார்கிட்ட போய் எப்படி தெரியுமா? கெஞ்சலும், கொஞ்சலுமா கேட்போம். "மிஸ் இன்னும் கொஞ்சம் மார்க் போடுறீங்களா? நான் பாஸ் பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் மார்க் போடுறீங்களா? எனக்கு டோட்டல் ஜாஸ்தியா வரும்." அப்படி கேட்போம். அந்த இன்னும் கொஞ்சம். அந்த இன்னும் கொஞ்சம்ன்றது முன்னாடி போட்டு பேசினாலும், அந்த வார்த்தைக்கு பின்னாடி போட்டு பேசினாலும், நடுவுல போட்டு பேசினாலும், அப்பா அது ஒரு மந்திர சொல் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பந்தியில உட்காந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அதிகாரமா கேட்போம். "இன்னும் கொஞ்சம் ரசம் வைங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைங்க. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைங்க" அப்படின்னு கேட்போம். ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா? ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சட்னி, இன்னும் கொஞ்சம் சட்னி குடுங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் வைங்கன்னு அங்கேயும் அதட்டல் தொனியில கேட்பாங்க. கடைக்கு போய் காய்கறி வாங்குறோம்ல, அவ்வளோ காசு குடுத்து காய்கறி வாங்கியிருப்போம். அவங்க கொஞ்சம் இலவசமா கருவேப்பிலை எல்லாம் குடுப்பாங்க. நமக்கு அந்த அளவு பத்தாது. பேராசை அப்பவும். "இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை குடுங்க. இவ்ளோ காய் வாங்கியிருக்கேன்ல" அப்படின்னு அதட்டலா தான் கேட்போம். நோய் வந்து படுக்கையில படுக்கிறோம்ல, அப்பதான் வாழணும்னு ஆசையே வரும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். "நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழக்கூடாதா? நான் இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசைப்படுறேனே" அப்படின்னு கேட்போம். இந்த எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னு வரும்பொழுது தான், அந்த இன்னும் கொஞ்சம்ங்கிறத நம்ம ரொம்ப அழகா பிரயோகப்படுத்துறோம். ஒண்ணு பிள்ளைக்கு சோறு ஊட்டணுன்ற தேவை அம்மாக்கு இருக்கும்போது அத சொல்றா. மதிப்பெண் வேணுங்கிற தேவை நமக்கு இருக்கும்போது அத வாத்தியார்கிட்டயோ, இல்ல ஆசிரியர்கிட்டயோ நம்ம அத கேட்குறோம். நமக்கு ஒரு பொருள் வாங்கி தரணும் அப்படிங்கும்போதோ, ஒரு வேலை நடக்கணுங்கும்போதோ, அது அப்பா கிட்ட கெஞ்சலாவும், கொஞ்சலாவும் அத நாம கேட்குறோம். இந்த இடத்துல என்னுடைய அதிகாரம் செல்லும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறத அதிகாரமா பயன்படுத்துறோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்கள குறை சொல்லும் தொனியாக கூட அந்த இன்னும் கொஞ்சத்த உபயோகப்படுத்துறது உண்டு. இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகா அவங்க சிரிச்சு பேசியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இவங்க பாட்டு பாடியிருக்கலாம். சமையல்ல இன்னும் கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் குறைச்சிருக்கலாம். சஜஸ்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்கள பற்றின ஒரு கருத்தை சொல்லும்போது, அந்த இன்னும் கொஞ்சம்ன்ற வார்த்தைய ரொம்பவே நிறைய உபயோகப்படுத்துவோம். ஒண்ணு நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அத உபயோகப்படுத்துவோம். அல்லது அடுத்தவங்கள பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்றது, அல்லது அவங்கள பத்தின ஒரு கருத்த எடுத்து சொல்லும்பொழுது, நாம அந்த இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துவோம். ஒண்ணே ஒண்ணு நாம யோசிக்கணும். ஒரு இடத்துல நாம இந்த இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துறதே கிடையாது. பிறருக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கும் பொழுதோ, அல்லது நம்மை நாமே கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதோ, அந்த இன்னும் கொஞ்சம்ங்கிற வார்த்தைய நாம எந்த இடத்துலயுமே திரும்பி கூட பார்க்கறதே கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் பொறுமைய வளர்த்துக்கிட்டா நல்லதோ? நான் இன்னும் கொஞ்சம் மன்னிக்க கத்துக்கணுமோ? நான் இன்னும் கொஞ்சம் அன்பு காட்டணுமோ? நான் இன்னும் கொஞ்சம் இரக்கமா நடந்துக்கிட்டா நல்லா இருக்குமோ? நான் இன்னும் கொஞ்சம் ஆ பொறுத்து போறதுக்கும், சகிச்சு கொள்றதுக்கும் அம்மா மாதிரி, வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க மாரி கத்துக்கணுமோ? அப்படின்னு நெறைய விஷயங்களில் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக அந்த இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு பதத்த நாம பிரயோகிக்கிறதே கிடையாது. இன்னும் கொஞ்சம் உதவி வேணுமான்னு கேட்டிருக்கணுமோ? நாம அப்படி யோசிக்கிறது இல்ல. அதுக்கு ஆனா நெறைய பேர் ஒரு விளக்கம் குடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் கேட்ற முடியாதுங்க. இன்னும் கொஞ்சம் உதவி வேணுமா? இன்னும் கொஞ்சம் அன்பு வேணுமா? இன்னும் கொஞ்சம் இரக்கம் வேணுமா? அப்படின்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையே அவங்க அத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளத்தான் ஏமாத்துவாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் கோவத்த ஏற்படுத்துவாங்க. நம்ம மேல இன்னும் கொஞ்சம் வெறுப்ப காமிப்பாங்க. ஏன்டா இவங்களுக்கு உதவி செஞ்சோன்னு நம்மளத்தான் அவங்க நினைக்க வைப்பாங்க. அதனால இந்த இன்னும் கொஞ்சம்லாம் இந்த மாரி விஷயத்துல கேட்கக்கூடாதுங்க. அப்படின்னு சில பேர் பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கும் பதில் இருக்கு. அந்த மாதிரி சில நபர்கள் நம்மகிட்ட நடந்துக்கும்பொழுது, நாம இன்னும் கொஞ்சம் அன்பை காமிக்கும் பொழுதும், இன்னும் கொஞ்சம் ஆதரவை காமிக்கும் பொழுதும், இன்னும் கொஞ்சம் பொறுமையை காக்கும் பொழுதும், மனிதர்கள் அதை உணராமல் நடந்து கொள்ளும்போதும் ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் விலக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க செஞ்ச தவறை நாம் இன்னும் கொஞ்சம் மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இனிக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.